டிசம்பர் 22 நள்ளிரவு. தமிழகமே ஒரு நிமிஷம் மூச்சை பிடிச்சு காத்திருந்துச்சு. அடுத்தடுத்து ஒரு டிஜிட்டல் அலையே கிளம்பிடுச்சு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எல்லாரும் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 பிரிம்ஸ் 2025 தேர்வு முடிவுகளை அப்போதான் வெளியிட்டுச்சு. சில நொடிகளிலேயே லட்சக்கணக்கான தேர்வர்கள் ஒருவிதமான எதிர்பார்ப்பும் பதற்றமும் கலந்து tnpsc.gov.in இணையதளத்துக்குள்ளே படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இது இணைய வேகத்தோட ஒரு பெரிய போட்டியாவே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை பக்கத்தை ரீஃப்ரெஷ் பண்ணும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு மௌனமான வேண்டுகோள். நேற்றைக்கு தகுதி பெற்றவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்கள் இருந்த அதிகாரபூர்வ PDF மாநிலம் முழுக்க எல்லாரும் தேடிட்டு இருந்த ஒரு ஆவணம் ஆச்சு. ஆன்லைன்ல பெரும் தேடலையும் உடனடி பரபரப்பையும் அது கிளப்பிச்சு. இதோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசுங்க. ஏன்னா இந்த முடிவுகள் 645 மதிப்புமிக்க மாநில அரசு பணிகளுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குது. இன்னைக்கு டிசம்பர் 23ஆம் தேதி பரபரப்பு இன்னும் அதிகமாச்சு. மெயின்ஸ் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய முக்கியமான அவகாசம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இது வெறும் தேர்வு கிடையாதுங்க, இது அவங்க வாழ்க்கையையே மாத்த போற ஒரு தருணம். அரசு பணிக்காக இப்படி ஒரு அசாதாரணமான போட்டியும் பரபரப்பும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எதுதான் இதை தூண்டுது? இந்த பெரிய போட்டிக்கும் பரபரப்புக்கும் முக்கியமான காரணமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு பெரிய அமைப்புதான். இவங்கதான் தமிழ்நாட்டுல குரூப் 2 போன்ற ரொம்ப முக்கியமான அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அவங்களோட 11 கீழ் 2025 அறிவிப்புல அரசாங்கத்தோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய துணை வணிக வரி அலுவலர்கள், நகராட்சி ஆணையர்கள் மாதிரி பல முக்கிய பதவிகளுக்கு ஆட்களை எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் இந்த போட்டி ரொம்பவே கடுமையா இருந்துச்சுங்க. ஆச்சரியப்படத்தக்க வகையில கிட்டத்தட்ட 5.53 லட்சம் பேர், அதாவது 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு சிலரோட பதிவு எண்கள் மட்டும்தான் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பிட்ஃப்ல இடம் பிடிச்சது. விண்ணப்பிச்சவங்களோட எண்ணிக்கைய பார்த்தாலே இந்த வேலைக்கு எவ்வளவு பெரிய போட்டிங்கிறது நல்லாவே புரியும். கிட்டத்தட்ட 2,12,495 ஆண்கள், 3,41,114 பெண்கள், அப்புறம் 25 திருநங்கைகள்னு மொத்தம் வெறும் 645 காலியிடங்களுக்குத்தான் போட்டி போட்டாங்க. வெற்றி பெற்றவங்க பட்டியல்ல இருக்க ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு கடுமையான உழைப்பு இருக்கு. பல 100 மணி நேரம் படிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு தீராத ஆசையோட அவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அரசு வேலைங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு நிரந்தரமான மதிப்பு இருக்கு. அது எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு மக்கள் இன்னும் நம்புறாங்கிறதான். இந்த தேர்வுக்கு தயாரானவங்களுக்கான பயணம் பல மாசங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சுங்க. செப்டம்பர் 28, 2025 அன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடந்த முதல்நிலை தேர்வு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் மூலமா அதோட முதல் கட்டம் முடிஞ்சது. இப்போ டிஜிட்டல் உலகம் வந்துட்டதால இப்படிப்பட்ட முக்கியமான தருணங்கள் வெளியே வர்ற விதமே ரொம்பவே மாறிடுச்சு. முன்ன மாதிரி தபால்ல ரிசல்ட் வரும்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லங்க. tnpsc.gov.in வெப்சைட்ல மட்டும்தான் முடிவுகள் வெளியாகி இருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், யார் வேணாலும் அதை பார்த்துக்கலாம். அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட அந்த PDFல மெயின்ஸ் தேர்வுக்கு யார் யார் தகுதி பெற்றாங்களோ அவங்களோட பதிவு எண், ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் இருக்கு. தனிப்பட்ட மதிப்பெண்கள் அதெல்லாம் இன்னும் வரலங்க, அப்புறமா வரும். ஆனா இப்போதைக்கு முக்கியம் என்னன்னா, நீங்க தகுதி பெற்றீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான். அடுத்த பெரிய சவால் இப்போவே நிச்சயமாயிடுச்சுங்க. மெயின்ஸ் தேர்வு பிப்ரவரி 8, 2026 அன்னைக்கு நடக்க போகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில பேப்பர் -2 பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ் தேர்வும், மதியம் பேப்பர் -1 தமிழ் தகுதி தேர்வும் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கட்டம் ஒண்ணு இருக்கு. தகுதி பெற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒருமுறை பதிவு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு 150 ரூபாய் கட்டணத்தை செலுத்தணும். இப்போதைக்கு இருக்கிற அவசரம் இந்த விஷயத்துலதான். கட்டணம் செலுத்துறதுக்கு ரொம்பவே குறுகிய கால அவகாசம்தான் கொடுத்திருக்காங்க. இது முதல் நிலை தேர்வுல ப்ரீலிம்ஸ்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு டிசம்பர் 23ல இருந்து டிசம்பர் 29, 2025 வரைக்கும், அதுவும் சரியா இரவு காலை 11:59 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. இதுக்குள்ள விண்ணப்பதாரர்கள் அவங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு தேவையான 150 ரூபாய் கட்டணத்தையும் செலுத்தணும். இந்த காலக்கெடுவை ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணினாலும் பிப்ரவரி 8, 2026ல நடக்க போற முதன்மை தேர்வுல மெயின்ஸ் எக்ஸாம்ல இருந்து தானாவே தகுதி நீக்கம் ஆகிடுவீங்க. முதல் நிலை தேர்வுல பாஸ் பண்ணிட்டு இந்த முக்கியமான நிர்வாக செயல்முறையை கோட்டை விட்டா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனவேதனையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராசஸ் வெறும் தேர்வில் பாஸ் பண்றது மட்டும் இல்லங்க,
ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியம்னு சொல்ற ஒரு நுணுக்கமான அமைப்பை சரியா கையாள்றதுதான். இந்த தேர்வு முறை பல கட்டங்களா நடக்குது. முதல் நிலை தேர்வு ப்ரீலிம்ஸ், அடுத்து முதன்மை தேர்வு மெயின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2 பதவிகளுக்கு நேர்காணல், இல்லைன்னா குரூப் 2A பதவிகளுக்கு கலந்தாய்வு இருக்கும். தமிழ்நாடு அரசு பணிகளில் ஒரு கனவு வேலையை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கட்டமுமே ரொம்ப முக்கியம். அது உங்களை உங்க இலக்கை நோக்கி நெருக்கமாக்குமா இல்லைனா தூரமாக்குமான்னு தீர்மானிக்கிற திருப்புமுனை அதுதான். 5.53 லட்சத்துக்கும் அதிகமான ஆர்வலர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுல ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது சும்மா ஒரு வேலை மட்டுமில்ல. தமிழ்நாடு அரசுல நல்ல ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு, கை நிறைய சம்பளம், அப்புறம் பதவி உயர்வுக்கான தெளிவான ஒரு பாதையையும் காட்டுது. இளைஞர்கள் வேலைவாய்ப்பில்லாம திண்டாடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு போட்டி நிறைந்த இந்த தேர்வுல ஜெயிக்கிறது தனி நபரோட வாழ்க்கையை மட்டும் மாத்துறது இல்ல, அது நேரடியா தமிழ்நாட்டோட நிர்வாக அமைப்பையும் அதோட திறனையும் நிர்ணயிக்குது. இந்த புதுசா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மாநிலம் முழுக்க திட்டங்களை அமல்படுத்துறதுக்கும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கும் பொறுப்பான அரசு அதிகாரிகளா வருவாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி மெயின்ஸ் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த கடைசி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறப்ப 2026 பிப்ரவரி 8ஆம் தேதி மெயின்ஸ் தேர்வு நாளும் கிட்ட வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல உள்ள இளைஞர்களோட லட்சியம், கடின உழைப்பு, அப்புறம் அரசு சேவைக்கான ஆர்வம்ங்கிற கதை அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது வெறும் தனிப்பட்ட வேலைவாய்ப்பை மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, தமிழ்நாட்டோட நிர்வாகத்தையே வடிவமைக்குது.